ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அழகை பார்த்து சிநேகிதம் ஏற்படுகிறது, மோகம் ஏற்படுகிறது என்று பொதுவாக பூங்குழலி கூற, அப்போது சேந்தன் அமுதன் அதை மறுக்கிறான். பிறகு பூங்குழலி வினவுகிறாள், உன் சிநேகிதன் என் அழகை பற்றி ரொம்ப ரொம்ப வர்ணித்தான் இல்லையா? உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை. பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100 பங்கு அதிகம் வர்ணித்தான், அவளிடம் அன்பு கொள்ளவில்லை. அதன் காரணம் எனக்கு தெரியும். அது என்ன? அதோ இளவரசருடன் பேசிக் கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்று விட்டதுதான் காரணம். இதிலிருந்தே அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஏற்படவில்லையா? அது எப்படி ஏற்படுகிறது? இளைய பிராட்டியை விட நான் அழகி என்றா சொல்லுகிறாய்? அதில் என்ன சந்தேகம் பூங்குழலி? பழையாறை இளைய பிராட்டியை காட்டிலும், அதோ தூண்மறைவில் நிற்கும் கொடும்பாளூர் இளவரசியை காட்டிலும் நீ எத்தனையோ மடங்கு அழகி. மோகினியின் அவதாரம் என்று பலரும் புகழும் பழுவூர் இளையராணியின் அழகும் உன் அழகுக்கு இணையாகாது. இப்படிப்பட்ட தெய்வீகமான அழகுதான் எனக்கு சத்ருவாயிருக்கிறது. அதனாலேயே என் மனத்தில் பொங்கும் குமுறும் அன்பை என்னால் உன்னிடம் வெளியிடவும் முடியவில்லை. வானுலக தேவர்களும் மண்ணுலகத்தின் மன்னாதி மன்னர்களும் விரும்பக்கூடிய அழகியாகிய நீ எனக்கு எங்கே கிட்டப் போகிறாய் என்ற பீதி என் மனதில் குடிகொண்டிருக்கிறது. பூங்குழலி சற்று யோசனையில் ஆழ்ந்திருந்து விட்டு, அமுதா, உன் பேரில் எனக்கு ஆசையில்லை என்று நான் சொல்லிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள். சில நாட்கள் பொறுமையுடன் இருப்பேன். உன் மனம் மாறுகிறதா என்று பார்ப்பேன். அது எப்படி மாறும்? மனிதர்கள் மனது விசித்திரமானது. சில சமயம் நம் மனத்தின் அந்தரங்கம் நமக்கே தெரியாது. புறம்பான காரணங்களினால் மனம் பிரமையில் ஆழ்ந்திருக்கும். பிரமை நீங்கியதும் உண்மை மனம் தெரிய வரும். சரி, பொறுத்திருந்து பார்ப்பாய். அப்படியும் என் மனதில் மாறுதல் ஒன்றும் ஏற்படாவிட்டால் உன்னிடம் வைத்த ஆசையை நான் போக்கிக் கொள்ள முயல்வேன். அது முடியுமா? முயன்றால் முடியும். கடவுளிடம் மனத்தை செலுத்தினால் முடியும். நம் பெரியோர் பகவானிடம் பக்தி செலுத்தித்தான் மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். அமுதா, நீ என்னிடம் வைத்திருக்கும் அன்பு உண்மையான அன்பு என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? உண்மை அன்பின் அடையாளம் என்ன? என்னிடம் உனக்கு உண்மை அன்பிருந்தால் நான் உன்னை மறுதளித்தும் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று உனக்கு தோன்றும். உனக்கு பதிலாக நான் வேறு யாரிடமாவது அன்பு வைத்திருப்பதாக தெரிந்தால் அவரையும் கொன்றுவிட வேண்டும் என்று நீ கொதித்து எழுவாய். பூங்குழலி, நான் கூறியது தெய்வீகமான சத்துவ குணத்தைச் சேர்ந்த அன்பு. நீ சொல்வது அசுர குணத்துக்குரிய ஆசை, பைசாச குணத்துக்குரியது என்று சொல்லலாம். தெய்வீகத்தையும் நான் அறியேன், பைசாச இயல்பையும் நான் அறியேன். மனித இயற்கைதான் தெரியும். அன்பு காரணமாக இன்பம் உண்டாக வேண்டும். அதற்கு பதிலாக துன்பம் உண்டானால் எதற்காக அதை சகித்திருப்பது? நாம் ஒருவரிடம் அன்பு செய்ய அவர் பதிலுக்கு நம்மிடம் அன்பு செய்யாமல் துரோகம் செய்தால் எதற்காக நாம் பொறுத்திருக்க வேண்டும்? பழிவாங்குவதுதானே மனித இயல்பு? இல்லை பூங்குழலி, பழிவாங்குவது மனித இயல்பு அல்ல, அது ராட்சத இயல்பு. ஒருவரிடம் நாம் அன்பு வைத்திருப்பது உண்மையானால் அவருடைய சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் தர வேண்டும். அவர் நம்மை நிராகரிப்பது முதலில் கொஞ்சம் வேதனையாயிருந்தாலும் பொறுத்து கொண்டு பதிலுக்கு நன்மையே செய்தோமானால் பின்னால் நமக்கு ஏற்படும் இன்பம் 1க்கு 10 மடங்காக பெருகியிருக்கும். நீ சொல்வது மனித இயல்பே அல்ல,
மனிதர்களால் ஆகக்கூடிய காரியமும் அல்ல. வந்தியத்தேவனுடன் வைத்தியர் மகன் ஒருவன் வந்தான். அவன் என்னை பார்த்ததும் ஆசை கொண்டான். அது நிறைவேறாது என்று அறிந்ததும் அவனுடைய ஆசைக்கு குறுக்கே நிற்பதாக அவன் எண்ணி வந்தியத்தேவனை பழுவேட்டரையர் ஆட்களிடம் காட்டிக் கொடுக்க முயன்றான். என்னையும் அவன் கொன்றுவிட முயன்றிருப்பான். அப்படியானால் அவன் மனித குலத்தைச் சேர்ந்தவன் அல்ல, கொடிய அசுர குணத்தைச் சேர்ந்தவன். அதோ கொடும்பாளூர் இளவரசி நிற்கிறாள். அவள் பொன்னியின் செல்வருக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாள். பொன்னியின் செல்வர் அவளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவள் என்ன செய்வாள்? நிச்சயமாக பொன்னியின் செல்வருக்கு விஷம் வைத்து கொல்ல முயல்வாள். அவருடைய மனத்தை வேறு எந்த பெண்ணாவது கவர்ந்து வைத்து விட்டால், அது தெரிந்தால் அவளையும் கொல்ல முயல்வாள். ஒரு நாளும் நான் அப்படி நினைக்கவில்லை பூங்குழலி. சாத்வீகமே உருக்கொண்ட வானதி அப்படி ஒரு நாளும் செய்ய முயல மாட்டாள். இருக்கலாம், நானாயிருந்தால் அப்படித்தான் செய்ய முயல்வேன். உன்னை கடவுள் மன்னித்து காப்பாற்ற நான் பிரார்த்தித்து வருவேன். கடவுள் கடவுள் என்னை மன்னிப்பது? நான் கடவுளை மன்னிக்க வேண்டும். நீ தெய்வ அபசாரம் செய்வதையும் கடவுள் மன்னிப்பார். அமுதா, நீ உத்தமன். என் பெரிய அத்தையின் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாய். அது என்ன விஷயம்? திடீரென்று புதிதாக ஏதோ சொல்லுகிறாயே. என் பெரிய அத்தை இறந்து போய்விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? யாரை சொல்லுகிறாய்? என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியைத்தானே? ஆம், அவள் உண்மையில் இறந்து விடவில்லை. நானும் அப்படித்தான் பராபரியாக கேள்விப்பட்டேன். அவள் இலங்கை தீவில் இன்றைக்கும் பைத்தியக்காரியைப் போல் அலைந்து கொண்டிருக்கிறாள். குடும்ப சாபக்கேட்டுக்கு யார் என்ன சொல்ல முடியும்? என்ன செய்யத்தான் முடியும்? அவள் இன்று பைத்தியக்காரியைப் போல் அலைவதற்கு குடும்ப சாபம் மட்டும் காரணமல்ல, சோழகுலத்தைச் சேர்ந்த ஒருவனின் நம்பிக்கை துரோகமும் தான் அதற்கு காரணம். என்ன சொல்லுகிறாய்? இளம் பிராயத்தில் என் அத்தை இலங்கைக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் வசித்து வந்தாள். அவளை சோழ ராஜகுமாரன் ஒருவன் காதலிப்பதாக பாசாங்கு செய்தான். அவள் நம்பிவிட்டாள். பிறகு அந்த ராஜகுமாரன் இளவரசு பட்டம் சூட்டி கொண்டதும் அவளை நிராகரித்து விட்டான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது பூங்குழலி? வாய் பேச முடியாத என் அத்தையின் சமிக்ஞை பாஷை மூலமாகவே தெரிந்து கொண்டேன். இன்னொன்று சொல்லுகிறேன் கேள். சில காலத்துக்கு முன்பு பாண்டிய நாட்டார் சிலர் இங்கே வந்திருந்தார்கள். என் அத்தையை வஞ்சித்த ராஜகுலத்தினரை பழிக்கு பழி வாங்குவதற்காக என் உதவியை கோரினார்கள். அப்போதுதான் என் அத்தையின் கதையை அறிந்திருந்த எனக்கு இரத்தம் கொதித்து கொண்டிருந்தது. அவர்களுடன் சேருவதென்ற நான் முடிவு செய்துவிட்டேன். அந்த சமயம் என் பெரிய அத்தையின் மனப்போக்கை அறிந்து கொண்டேன். அவள் தனக்கு துரோகம் செய்தவனை மன்னித்ததும் இல்லாமல் அவனுக்கு இன்னொரு மனைவி மூலம் பிறந்த குழந்தையை பல தடவை காப்பாற்றினாள் என்று அறிந்தேன். பிறகு பாண்டிய நாட்டாருடன் சேரும் எண்ணத்தை விட்டுவிட்டேன். நீ சொல்லுகிறபடி என் அத்தையின் அன்பு தெய்வீகமான அன்புதான். ஆனால் என் அத்தையைப் போல நான் இருக்க மாட்டேன். பின்னே என்ன செய்வாய்? என்னை எந்த ராஜகுமாரனாவது வஞ்சித்து மோசம் செய்தால் பழிக்கு பழி வாங்குவேன். அவனையும் கொல்வேன். அவனுடைய மனத்தை என்னிடமிருந்து அபகரித்தவளையும் கொல்வேன். பிறகு நானும் கத்தியால் குத்தி கொண்டு செத்துப்போவேன். கடவுளே, என்ன பயங்கரமான பேச்சு பேசுகிறாய்! அமுதா, 2 வருஷமாக என் மனத்தில் உள்ள கொதிப்பை நீ அறிய மாட்டாய். அதனால் இப்படி சாத்வீக உபதேசம் செய்கிறாய். உன் அத்தைக்கு இல்லாத கொதிப்பு உனக்கு என்ன வந்தது? அது என் அத்தையின் சமாச்சாரம், இது என் சமாச்சாரம். உன்னுடைய சமாச்சாரமா? உண்மைதானா? பூங்குழலி, நீ தானித்துச் சொல். ஆம் அமுதா, என் உடம்பிலிருந்து கொஞ்சம் இரத்தத்தையும் அந்த வானதியின் உடம்பிலிருந்து கொஞ்சம் இரத்தத்தையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தால் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? ஒரு வித்தியாசமும் இருக்காது. அவள் எந்த விதத்திலாவது என்னை விட உயர்ந்தவளா? அறிவிலோ அழகிலோ ஆற்றலிலோ ஒன்றிலும் உன்னை விட உயர்ந்தவள் இல்லை. நீ அலைகடலில் வளர்ந்தவள், அவள் அரண்மனையில் வளர்ந்தவள். நீ காட்டு மிருகங்களை கையினால் அடித்து கொல்லுவாய். கடும் புயல் காற்றில் கடலில் ஓடம் செலுத்துவாய். கடலில் கை சளைத்து தத்தளிக்கிறவர்களை காப்பாற்றுவாய். வானதியோ கடல் அலையைக் கண்டே பயப்படுவாள். வீட்டு பூனையைக் கண்டு பீதி கொண்டு அலறுவாள். ஏதாவது கெட்ட செய்தி கேட்டால் மூர்ச்சை அடைந்து விடுவாள். அப்படி இருக்கும்போது இளைய பிராட்டி என்னை துச்சமாக கருத காரணம் என்ன? வானதியை சீராட்டி தாலாட்டுவதன் காரணம் என்ன? பூங்குழலி, இளைய பிராட்டியின் மீது நீ வீண் பழி சொல்லுகிறாய். அவருக்கு வானதி நெடுநாளைய தோழி. உன்னை இப்போதுதான் இளைய பிராட்டிக்கு தெரியும். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து சேர்த்ததற்காக உனக்கு எவ்வளவோ அவர்
நன்றி செலுத்தவில்லையா? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். பெண்ணியத்தின் பல கூறுகளை ஆராய்ஞ்சு பேர் பெற்றிருந்த ஒருத்தரிடம் என் புருஷனுக்கு என் மேலே உண்மையான அன்பே இல்லைன்னு முறையிட்டாங்க ஒரு அம்மா. எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க? கொடூரமாக நடத்துகிறாரா? இல்லை. மனம் புண்படுற மாதிரி பேசுகிறாரா? இல்லை. கடுகடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு வெறுப்புடன் பார்க்குறாரா? இல்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லை. பின்ன எதை வச்சு உண்மையான அன்பு இல்லைங்கிறீங்க? ஒரு புருஷன் தன் பொண்டாட்டியை அடித்து உதைச்சி கடுமையாக பேசி கொடுமைப்படுத்தினாத்தான் உண்மையான அன்பு இருக்குதுன்னு அர்த்தம்னு பக்கத்து வீட்டு சிநேகிதி சொன்னான். இப்படியும் உண்மையான அன்புக்கு விளக்கம் கொடுக்குறவங்களும் அதை அப்படியே நம்புறவங்களும் இருப்பதை பார்க்குறோம். திருமணமாகாத பூங்குழலி தன் அத்தை மகனுக்கு தர்ற விளக்கம் வித்தியாசமானது. என்னிடம் உனக்கு உண்மை அன்பு இருந்தால் நான் உன்னை மறுதளித்ததும் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று உனக்கு தோன்றும். உனக்கு பதிலாக நான் வேறு யாரிடமாவது அன்பு வைத்திருப்பதாக தெரிந்தால் அவரையும் கொன்றுவிட வேண்டும் என்று நீ குதித்து எழுவாய். சேந்தன் அமுதனின் பொறுமையான விளக்கம் வருது. ஒருவரிடம் நாம் அன்பு வைத்திருப்பது உண்மையானால் அவருடைய சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் தர வேண்டும். அவளோ தான் பிடிய விடுறதா இல்லை. என் அத்தையின் அன்பு தெய்வீகமான அன்புதான், ஆனால் என் அத்தையைப் போல் நான் இருக்க மாட்டேன். இந்த கட்டத்தில் பைசாசம் என்கிற சொல்ல ஆராய்வது பொருத்தமாக இருக்கும் அல்லவா? பேய்த்தனம் அல்லது பிசாசு போல நடந்துக்கிற பித்து நிலை என்ற பொருள் கொண்டது. தொன்ம கருத்துப்படி அருவங்களால் ஏற்படுற துயரம்ங்கிற பொருளையும் உடையது. 8 வகை திருமண முறைகளில் ஒன்று பைசாசம். பெரிய பழுவேட்டரையர் நந்தினியை மணந்து கொண்டது பற்றி பெருமையாக சொல்லி கொண்ட பகுதியில் நகைச்சுவைக்காக இந்த சொல்ல குறிப்பிட்டோம். இலக்கியத்தில் பைசாச மொழி என்கிற தொடரை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். பிராகிருத மொழியின் ஒரு வடிவம். இலக்கண வலுவுடைய புரியாத வழக்கொழிந்த மொழி பைசாசம். இந்த மொழியில் குணாட்யர் என்பவர் இயற்றின பிருகத் கதா என்கிற நூலை தழுவி தமிழில் பெருங்கதை என்னும் காப்பியத்தை இயற்றினார் கொங்குவேளிர் என்னும் புலவர். உதயணன் என்ற அரசனின் காதல், சாகச செயல்கள் இதையெல்லாம் சுவையோடு சொல்கிறார் ஆசிரியர். இன்றைக்கு 1400 வருஷங்களுக்கு முன்னால் இயற்றப்பட்டது பெருங்கதை. நல்லது. நம்ம கதையில் அடுத்த பகுதியில் பூங்குழலியின் முறையீடு எப்படி இருக்கும் பார்க்கலாம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.